இப்ப நமக்கு கேஜெட்ஸுக்கான காலம் வந்துடுச்சு. நாமளும் ப்ளே பட்டனை அழுத்தலாம். அப்புறம் லெட்ஸ் கோ. வெவ்வேறு வகையான கேஜெட்ஸ் இருக்குது. அதாவது ஜாய்ஸ்டிக்கா இருக்கலாம், கண்ட்ரோலரா இருக்கலாம். இது எல்லாமே உண்மையிலேயே இந்த கேமிங்க்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யுது. முதல்ல பார்க்கலாம் கேம் பேட். நீங்க இங்க பார்க்கலாம், இது அம்டிகர் கம்பெனியோடது. இந்த கம்பெனி கம்ப்யூட்டருக்காக கேட்ஜெட் பண்றாங்க, இப்ப மொபைலுக்காகவும் பண்ணிருக்காங்க. என்னன்னா நீங்க ஜாய்ஸ்டிக்கை இந்த வயரோட எல்லாம் கனெக்ட் பண்ணணும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஹோம் பிளஸ் ஏ பட்டனை அழுத்துங்க, ஆட்டோமேட்டிக்கலா கனெக்ட் ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா வயரே இல்லாம கனெக்ட் பண்ணலாம். இந்த ஜாய்ஸ்டிக் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது உங்களுடைய PS4 அல்லது Xbox கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பட்டன் மாதிரி தான் ABXY. மேலேயும் சில பட்டன்கள் இருக்கு, கீழேயும் சின்ன சின்ன பட்டன்கள் இருக்கு. நீங்க கீழே இருக்கக்கூடிய பட்டனை அழுத்தினா வாவ், என்ன சத்தம் இருந்தது, நல்லா இருந்தது. ஆனா கேம் விளையாடாம எப்படி உங்களுக்கு தெரியும்? முதல்ல நம்ம விளையாடலாம் Asphalt 9. Asphalt விளையாடாச்சு, BGMஐயும் விளையாடலாம் வாங்க. ஒருத்தர் என்னை கொண்டுட்டான். அடுத்து நம்மளுடைய கேட்ஜெட்ல இதே மாதிரி தான் சிமிலரா இருக்கும், ஆனா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்னன்னு பார்க்கலாம். எப்படி தெரியுது மனாஸ் பாய்? சாக்லேட் மாதிரி தெரியுது. நோ 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 நோ, சாக்லேட்டுக்கான டேஸ்ட் இங்க இல்ல, பிளாஸ்டிக்கான டேஸ்ட் இங்க வருது. பட் இந்த பெரிய ஜாய்ஸ்டிக்கான எல்லா வேலையும் சின்ன ஜாய்ஸ்டிக் செய்யுது. ஆமா, நீங்க சரியா தான் கேட்டிருக்கீங்க. இதுதான் ஜாய்ஸ்டிக்கினுடைய சின்ன அண்ணே சாப்ஸ்டிக். இதுல கேம் விளையாட ரொம்ப நல்லா இருக்கும், எக்ஸைட்மெண்டாவும் இருக்கும். ப்ளூ லைட் எரியுது அப்படின்னா ஓ கனெக்டட். பாருங்க மூவ் ஆகிட்டு இருக்கு, அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். ஓ ஓ ஓ, இப்ப உண்மையான நேரம் செய்யறதுக்கு. இதுல நான் தோத்துட்டா கேவலமா இருக்கும். அதாவது என்ன நடக்குதுன்னா, Asphaltல இது இல்ல. என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஆக்சுவலா போன்ல கனெக்ட் ஆகி இருக்குது. நான் போனை அசைக்க முடியும், ஆனா கேம்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோலுக்கு இது மேப்படா இல்ல. எந்த பட்டன்ல எது வேணாலும் நடந்துட்டு இருக்கு. ஜாய்ஸ்டிக்ல லெஃப்ட் அடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பிரேக் அடிக்குது, ஆனா நாங்க தோல்வியை ஒத்துக்கிறதா இல்ல. இன்னைக்கு நம்ம மினி கேமிங் செட்டப் பண்ணலாம். இது நம்முடைய சின்ன ஜாய்ஸ்டிக், இது நம்முடைய சின்ன போன். அப்புறம் இது ஒரு சின்ன ஜாய்ஸ்டிக். நம்மளுடைய நண்பர்கள் யாராவது விளையாடணும்னா வாங்க மனாஸ், எங்களோட சேர்ந்து விளையாடுங்க. வின்னர் ஆல்வேஸ். இன்னைக்கு உண்மையிலேயே எமுலேட்டர்ல இருந்து காட் ஆஃப் வார ஓட்டிட்டோம். இதுல இந்த ஜாய்ஸ்டிக் ரொம்ப நல்லாவே வேலை செய்யுதுனே. ரைட் லெஃப்ட் அப் டவுன் அப் டவுன். இப்போ வந்துச்சு ஃபைட் சீன். ஓய், உண்மையிலேயே சின்ன ஜாய்ஸ்டிக்ல இருந்து முழு காட் ஆஃப் வாரையும் விளையாடுறோம். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பார்க்கலாம் போக்கிமான், ஆனா உண்மையிலேயே எனக்கு பிடிச்சது டோரேமோன். நண்பர்களே, இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம், இதத்தான் சொல்லுவாங்க ப்ரொஃபஷனல். நிறைய இருக்கு, பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஜாய்ஸ்டிக் ரொம்ப சின்னதா இருக்கலாம், ஆனா நம்மளுடைய மனசு ரொம்ப பெருசு. அவ்வளவு பெரிய ஸ்கிரீன் நமக்கு தேவை. இப்போ நீங்கள் பார்க்கலாம், முழு டிவி ஃபீல் கிடைக்குது. உண்மையில என்ன நடக்குதுன்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டில் டிவி இருந்தது, நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. டிவி பெருசாக இருந்தது, ஆனால் இப்போ தனியாக இருக்குது. அது என்ன பண்ணுறது? இப்போ இந்த டிவியில் நாம் இணைக்கலாம், நம்மளுடைய வேலையை இதில் செய்யலாம். இதில் 3-4 பட்டன் கொடுத்துருக்காங்க, இதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா என்னன்னா, உங்களுடைய ஃபோனை இதில் இணைக்கணும். உங்களுடைய ஃபோன் கன்வெர்ட் ஆகிடும் ஃபுல் டிவிக்குள்ள. மேக்னிஃபை பண்ணி பாருப்பா. டிவியில் விளையாடுறது ரொம்பவே வித்தியாசமான தனி சுகமாக தான் இருக்கும். இப்போது லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு. முன்னாடி ரொம்ப மாற்றமா இருந்தேன், சின்ன ஸ்கிரீன்ல அணில் மாதிரி விளையாண்டுட்டு இருந்தேன். பட் இப்ப என்கிட்ட இருக்கு சின்ன அணில் மாதிரியான டிவி. ஆனா அதுக்குள்ள நான் என்னோட மொபைலை கனெக்ட் பண்றேன். இதுல ஜூவே உள்ள வந்துடும். என் வீட்டுக்குள்ள தவளை என்னைய பாத்துக்கிட்டு இருக்குது. விலங்குகள் கிட்ட நம்ம அன்பா இருக்கணும், அது கொடியதா இருந்தாலும் கூட. அடுத்தது நாங்க உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கோம், பட் இது ரேசரினுடைய மொபைல் கேம் பேட். ரேசரை பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்றேன், டெஸ்க்டாப்பினுடைய அடுத்த லெவல் கேமிங் கேட்ஜெட்டை உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய ஃபிட்டிங்கை சிறப்பா போன்ல பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம அடுத்த லெவலுக்கு இதை கொண்டு போறோம். நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம கண்ணாடியும் போட்டுக்கிறோம். இது உண்மையிலேயே ஃபாஸ்டாக் கண்ணாடி. இதுல பாத்தீங்கன்னா கீழே பார்க்கலாம், நீங்க ஒரு சின்ன ஸ்பீக்கர் இருக்குது. இதை நீங்க போட்டுக்கிட்டு நல்ல பாட்டையும் கேட்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை டைரக்டா USB-ல கனெக்ட் பண்ணலாம். ரொம்பவே குயிக்கா ரெஸ்பான்ஸை நல்லாவே கொடுக்குது. அடக்கடவுளே, ஜிக்க முடியல. மொபைலில் ஒரு சிக்கலே இதுதான். ஒரு கேமு இல்லை 2 கேமு 10 கேமுக்கு அப்புறம் மெமரி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடும். இதுதான் உண்மையான கேமிங் டிவைஸஸ். நம்மகிட்ட இருக்கு 400-in-1. ஒன்னுக்குள்ள 400 கேம். மேரியோ பிராஸ் நம்ம இப்ப விளையாடலாம். நான் அதை அடையவே முடியல. One eternity later. நண்பர்களே, நமக்குள்ள வெரி தீப்பொறி இருக்குது. இது ஸ்மார்ட் போனுக்கு ரொம்பவே சிக்கலை ஏற்படுத்துது. கூலிங் மெக்கானிசம் நமக்கு தேவை. அதனால நம்மளுடைய மூளையும் நம்ம ரொம்பவே குளிர்ச்சியா வச்சிருக்கணும். இதுதான் நம்முடைய ஸ்மார்ட் போன். இதுக்கு சைட்ல நிறைய இருக்குது, ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதுதான் நமக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா போன் கூலர். உண்மையிலே இது தெர்மல் கண்டக்டிங் லேயர். இது போனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹீட்டை பூரா எடுத்துருது. அது மட்டும் இல்லாமல் இதுல ஃபேன் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய வெப்பத்தை பூரா எடுக்குது. இந்த வெப்பம் கூட இதனால இந்த ஃபேனால தக்கு பிடிக்க முடியல.
ஓ, நாங்க இதை முன்னாடியே ட்ரை பண்ணிட்டோம். கூலிங் டெஃபினெட்லி நல்லாவே இருக்கு. ஓ, இது ரொம்ப குளிர்ச்சியாவே இருக்கு. ஏதோ ஃப்ரீசர்ல வச்ச மாதிரியே இது இருக்குது. போன குளிர்ச்சியா வைக்கிறதுக்கும் கேட்ஜெட்ஸ் இருக்குது. இதுதான் நம்முடைய ரியல்மி ஏர் கூலர். இதுல ஒரு பாட் இருக்கு. இந்த பாட்டை நம்ம போனினுடைய ப்ராசஸர்ல வைக்கிறோம். இதை நாம வச்சிட்டோம். ஒரு பவர் பேங்கோட நம்ம இணைப்போம். ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. கலர் வரப்போகுது. என்னுடைய குரலும் ரொம்ப குறைவா இருக்கு. யூஎஸ்பி நம்ம வைக்க போறோம் இந்த ஃபேன்ல. விரலோடவா பயமா இருக்கு. இல்ல 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 நான் வேடிக்கை காட்டுனேன். அட, வாழ்க்கையில நல்ல டைம் பாஸ் கிடைச்சிருச்சு. செக் பண்ணலாம் இது குளிர்ச்சியா இருக்கா இல்லையா. இது ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கு. இரு மத்தவங்களுக்கு இதை காமிக்கலாம். இதுல விரல விட. ஓ, இது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சிங்களானே. ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது. இது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. ஃப்ரிட்ஜ் மாதிரியே இருக்கு. எப்படி பண்ணீங்க? இது உண்மையிலேயே மாயாஜலம். நான் இதை கற்றுக்கிட்டேன். முடி வெட்டு பார்த்துருக்கீங்களா? முடி வெட்டுறது இல்லை. இதில் ட்ரிம்மர் கூட டிஸ்சார்ஜ் ஆகிடும். இதில் நம்ம சின்ன ட்ரிகர், பெரிய ட்ரிகர் மற்றும் எலக்ட்ரிக்கலி சார்ஜ் ட்ரிகரை கூட நம்ம இங்கே சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா OnePlus ட்ரிகர்ஸ். இதில் கரண்ட் இருந்தல இல்லை, சார்ஜ் இல்லாமலே இது நல்லாவே வேலை செய்யுது. இது உண்மையிலேயே ரொம்ப சிம்பிளான ட்ரிகர்ஸ். OnePlus-னுடையது. இது நல்லாவே வேலை செய்யுது. கடைசியாக நம்மகிட்ட இருக்கிறது ரொம்பவே அட்வான்ஸ்டான ட்ரிகர்ஸ். இதுதான் ரியல்மி ட்ரிகர்ஸ். இதை ஃபோனில் கூட அட்டாச் பண்ணலாம். இதை நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இது ஒரு க்ரீன் லைட் எரியும். நீங்கள் இதை அழுத்துனீங்கன்னா இது உங்களுக்கு எரியும். இதை நான் வேகமாக பண்ண முடியுது. ஜூம் இன் ஜூம் அவுட், ஜூம் இன் ஜூம் அவுட், ஜூம் இன் ஜூம் அவுட். என்னதான் இந்த ட்ரிகர்ஸை சார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் இதனுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எபிக்காக இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே இந்த இது இருக்குது. ஆனால் நம்மளுடைய ரொம்பவே சிறப்பான கேமிங் கேட்ஜெட். ஆனால் அதை மேலே அந்த எடுத்துங்க. இதுதான் கேமிங் ஸ்டீரிங் வீல்ஸ் அண்ட் பெடல்ஸ். நண்பர்களே, இன்னைக்கு சிறந்த கேமிங்க்கு தயாரா? நான் தான் வின் கேரோசின். சேஃப்டியும் முக்கியம். இது உண்மையிலேயே கேமிங் ஸ்டியரிங் வீல். இது பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் நம்ம இதை கரெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்க்ரீனில் இணைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஸ்டியரிங் வீல் ரொம்ப நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. உண்மையிலேயே எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இது நான் வண்டி ஓட்டுற மாதிரியே தெரியுது. எல்லா கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு தேவைன்னா, விண்டோஸினுடைய கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு தேவைன்னா மேலே கீழே எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஹை சென்சிட்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக திரும்பும், லோ சென்சிட்டிவிட்டியில் ரொம்ப குறைவாக திரும்பும். இப்போ நாம போகிறோம் நேரடியாக 5th கியருக்கு. ரொம்ப நல்லாவே இருக்கு. ரொம்ப கடினம்பா. ரொம்ப மாட்டிக்கிட்டப்பா. இதில் இல்லை ஹரியர் எனக்கு ரொம்ப பழக்கமாயிடுச்சு. இது ரொம்ப சின்ன வண்டி என்னால் ஓட்ட முடியல. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அடா என்னப்பா, வெங்கடேஷ் இந்த வண்டியை எடுப்பா. இங்கே பார்த்து இதான் வெயில் காலத்துக்கான வந்துருச்சு. இது SUV ஓட்டுற மாதிரியே இருக்குது. ஓ அண்ணே, கொஞ்சோண்டு பேக் ஸ்பீட் இருக்குது, அவ்வளோதான். இதை நான் கொஞ்சோண்டு வெளியில் எடுத்துகிட்டு போனேன், இந்த பொருட்களுக்கு எடுத்துகிட்டு போனேன்னா இது கொஞ்சம் வைப்ரேட் ஆகுது, கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஆடுகளுக்கு மத்தியில் என்ன ஒரு கட் அடிச்ச பத்தியா. இதில் நிறைய கேம்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் GTA-வும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதே ஸ்டியரிங் வேலை வச்சுக்கிட்டு நீங்கள் மொபைல்லேயே கனெக்ட் பண்ணலாம். அடுத்த லெவலுக்கான இங்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உண்மையிலேயே நீங்கள் இதை பார்க்கலாம். அஸ்பால்ட் இதில் இருக்குது. கண்ட்ரோலரை நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் லெஃப்ட்டில் போகிறதா இருந்தால் லெஃப்ட்டில் போய்க்கலாம், ரைட்டில் போகிறதா இருந்தால் நீங்கள் இதில் ரைட்டில் போய்க்கலாம். இதில் டபுள் ஓ பண்ணுப்பா, டபுள் பிரேக். நீங்கள் இதை பார்க்கலாம். ஜாய்ஸ்டிக்காகவும் இது வேலை செய்யுது. உங்களுடைய மொபைலில் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைலில் வந்து நீங்கள் கேம் கண்ட்ரோலராகவும் நீங்கள் இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது டெஃபினெட்லி நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. கொஞ்சம் ஓவர் கில் ஆகிடுச்சு, இருந்தாலும் விளையாடுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லா கேட்ஜெட்ஸும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். கேமிங்கினுடைய மசாலா எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறோம். கீழே நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் எல்லாரும் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வர பை பாய்.